வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் ராசி மக்களுக்கும் இந்த உலகம் முழுவதும் நமது நாட்டிற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். பொதுவாக இந்த வலைப்பதிவில் இந்த மேற்கூறிய யாவற்றையும் நாம் பார்ப்போம். இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடைபெற உள்ள மேஷராசியில் செவ்வாய் கிரக பயிற்சி மற்றும் அது நமது தேசம் மற்றும் உலக நிகழ்வுகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். செவ்வாய் பகவான் அவர் தன் மூலஸ்தான ராசியான மேஷராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். செவ்வாய் மேஷராசியில் சிறப்பாகவும் மற்றும் மிகவும் வசதியாகவும் இருப்பதாக சோதனைகளால் கணிக்கப்படுகிறது. காரணம் அது அவரது சொந்த வீடாக இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி அன்று மாலை 3:27 செவ்வாய் மேஷராசிக்கு மாறி பயிற்சியாகிறார். இது ராசி அடையாளங்கள் தேசம் மற்றும் உலகத்தை எவ்வாறு சாதகமாக பாதகமாக பாதிக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். மொத்தத்தில் செவ்வாய் சஞ்சாரத்தில் மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய இந்த 7 ராசிக்காரர்கள் நன்மை அடைவார்கள் என்று சொல்லலாம். மேஷத்தில் செவ்வாயின் பண்புகள் என்று பலன் என்று பார்க்கும்பொழுது, மேஷத்தில் பயணம் செய்ய உள்ள செவ்வாய் உங்களுக்கு ஆர்வம், சக்தி மற்றும் உறுதிப்பாடு ஆகியவற்றின் வலிமையை கலவையை கொடுக்கிறார். அதில் ஒரு கலவையான ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறார். உங்கள் இலக்குகளை நோக்கி தைரியமான படிகள் மூலம் தனிப்பட்ட மற்றும் கூட்டு அதிகாரம் அளிப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்கி உங்களை மேலே ஏற்றுகிறார். அது சார்ந்த நிகழ்வுகள் தங்கள் உறவுகளில் உள்ள சவால்களை தைரியத்துடன் எதிர்கொள்ள உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை நல்ல ஒரு அறிவுடன் பயன்படுத்தி நீங்கள் விளையாட முடியும். உங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கான விரைவான முடிவுகளால் சில விஷயங்களை வேகமாக நகரக்கூடிய அல்லது உங்கள் மனதை தீண்டி பேசுவதற்கும் தன்னிச்சையாக இருக்கக்கூடிய நீங்கள் அதில் நல்ல ஒரு செயல்பாடுடன் நீங்கள் செயல்படலாம் என்று எதிர்பார்க்கலாம். காரணம், மேஷத்தில் செவ்வாய் ராசியின் முதல தன்மையில் இருக்கிறார், பயணம் செய்கிறார். இதனால் மேஷராசி மக்களுக்கு மனக்கிளர்ச்சி நிறைந்த ஆற்றல் நிகழ்வுகள் இருக்கிறது. தங்கள் உறவுகளை தேடுவதற்கும் மதிப்பிடுவதற்கும் முன்னோக்கி செல்வதற்கும் இவர்கள் முனைப்புடன் செயல்படுவார்கள். இருப்பினும் தங்கள் அணுகுமுறையையும் சமநிலைப்படுத்த இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர் சொல்வதை கேட்டு இவர்கள் செயல்படாமல் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இது இவர்கள் தீவிரமான ஆற்றலை செயல்படுத்துவதை காட்டுகிறது. இதனால் மேஷராசி மக்கள் தங்களை தன்னம்பிக்கையும் அது சார்ந்த ஒரு தைரியத்தையும் உருவாக்கி நலமுடன் வாழலாம். மிதுன ராசி மக்களுக்கு பூர்வமாகிய செவ்வாய் 6ஆம் பார்வை மற்றும் சுயரூபம் மற்றும் 11ஆம் வீட்டை ஆட்சி செய்து பெயர், புகழ், சமூக வட்டம் மற்றும் அங்கீகாரத்தின் ஆகிய 11ஆம் வீட்டில் தற்சமயம் சஞ்சரித்து வருகிறார். இந்த மாற்றத்தின் போது, இந்த பயிற்சியின் போது மேஷத்தில் உள்ள செவ்வாய் மிதுனராசி மக்களுடைய கடின உழைப்பு, அது சார்ந்த ஒழுக்கம் மற்றும் மூலோபாய திட்டமிடல் ஆகியவற்றை உள்ளடக்கி அவர்களை செயல்படுத்துகிறது. இதனால் மேஷத்தின் இயற்கையான தலைமைத்துவ குணங்களுடன் நன்றாக ஒத்துப்போகும் தன்மையில் மிதுனராசி மக்கள் செயல்படுவார்கள். செவ்வாய் மேஷத்தின் அதிபதி 10ஆம் வீட்டில் திக்பலத்தை பெறுவதால் தங்களின் தொழில் முயற்சிகள் வெற்றியடையும் தன்மையில் மிதுனராசி மக்கள் செயல்படுவார்கள். மேலும் இவர்களின் விடாமுயற்சிகள் பாராட்டுக்குரிய பலனை தரும். மேஷராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் நல்லதொரு அங்கீகாரத்தையும் அது சார்ந்த புகழையும் பெற்று நலமுடன் முன்னேறுவார்கள். தங்கள் வாழ்க்கை பாதையில் உள்ள சவால்களை அசைக்க முடியாத உறுதியுடன் சந்தித்து வெற்றி பெறுவதற்குண்டான சூழலை அடைவார்கள். வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் இவர்களுக்கு வழி திறந்து வகிக்கக்கூடிய தன்மையில் செவ்வாய் பகவான் செயல்படுவார். ஆகவே மிதுனராசி மக்கள் தன்னுடைய வேலையில், தொழிலில், வியாபாரத்தின் முன்னேற்றத்துக்கும் இது ஒரு விதிவிலக்கான நேரமாக இந்த 45 நாட்கள் இருக்கும். இதில் ஆதாயத்துடனும் நேர்மையுடன் செயல்பட்டு இவர்கள் நல்லதொரு உயர்வை அடையலாம். அடுத்து கடகம். கடகராசி மக்களுக்கு திருமணம் மற்றும் தொழில் கூட்டாண்மை மற்றும் 10ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் தற்சமயம் உங்கள் 10ஆம் வீட்டின் வழியாக மாறுகிறார். இந்த கடகராசி மக்களுடைய சமூகத்தில் மேம்பட்ட நற்பெயரை பெறுவார்கள் இவர்கள். மேலும் இந்த பயணத்தின் போது கடகராசி மக்கள் தங்கள் தொழில்முறை முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று நலமுடன் பலனை அறுவடை செய்யலாம். இந்த காலகட்டத்தில்
கடகராசி மக்களுடைய வணிகம் ராக்கெட் வேகத்தில் உயரும். அதற்கு தகுந்த முதலீடுகளும் இவர்கள் வைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. கடகராசி மக்களுடைய தொழில் மற்றும் நிதி வெற்றிக்கு பங்களிக்கும் நீண்ட தூர பயன்களையும் இந்த பயிற்சி செவ்வாயினுடைய பயிற்சி கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரத்தில் இவர்கள் ஜாதகத்தில் தங்கள் ஜனன செவ்வாயின் இடத்தை பொறுத்து இந்த நேரத்தில் கடகராசி மக்கள் சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம். மேஷராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பது கடகராசி மக்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் உறுதியை காட்டுகிறது என்று நம்பலாம். மேலும் இவர்கள் முன் இருக்கும் எல்லா தடைகளையும் தாண்டி மிதுனராசி மக்கள் தங்கள் சாதனை நோக்கி அழைத்துச் செல்வதில் செவ்வாய் நல்லதொரு பலத்தை உங்களுக்கு தருவதை நீங்கள் காணலாம். அடுத்து சிம்மம். சிம்மராசி மக்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தங்களின் வீடு, சுகம் மற்றும் மகிழ்ச்சி மற்றும் மதம், நீண்ட பயணம் போன்றவற்றின் 9ஆம் வீட்டின் அதிபதியாக செவ்வாய் விளங்குகிறார். அதனுடைய பலனை உங்களுக்கு தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். சிம்மராசி மக்களின் அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையான முயற்சிகளுடன் தங்கள் தொழில்முறை வெற்றி மேம்படக்கூடிய தன்மையில் செயல்பட்டு நலமுடன் உயர்வார்கள். மற்றும் சிம்மராசி மக்கள் தங்கள் தொழில் சரியான திசையில் நகரும் என்பதை இந்த பயிற்சி காட்டுகிறது என்பதை இவர்கள் உணர்ந்து செயல்படுவார்கள். அதே நேரத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் கடின உழைப்பு கவனிக்கப்படாமல் போகாது. மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள் என்பது நிச்சயமாக உணர்ந்து தங்கள் வேலையில் அவர்கள் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் செய்யும் வேலையில் தங்கள் எதிரிகளை வெற்றிகரமாக தோற்கடித்து வெற்றி எனும் ஏணியில் எளிதாக ஏறி நல்லதொரு ஆதாயத்தை அடைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு உண்டான பலனை சிம்மராசி மக்களுக்கு இந்த செவ்வாய் பயணம் உறுதியாக பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் மேலதிகாரிகள் மற்றும் வழிகாட்டின் ஆதரவு இவர்களுக்கு சாதகமாக செயல்பாட்டில் இருக்கும். மேலும் இதனால் இவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் தொழிலையும் வேலையும் வியாபாரத்தையும் அபிவிருத்தி செய்து நலமுடன் வாழ்வார்கள். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசி மக்களுக்கு செவ்வாய் முதல் வீட்டிற்கு அதிபதியான சுயம், குணம் மற்றும் ஆளுமை மற்றும் 6ஆம் வீட்டிற்கு கடன், நோய்கள் மற்றும் எதிரிகள் மற்றும் 6ஆம் வீட்டின் வழியாக மாறுகிறார். இதனால் இவர்கள் ஒரு பணியாளராக இருந்தாலும் அல்லது தொழிலதிபராக இருந்தாலும் இது நிச்சயமாக இந்த மக்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும் வகையில் செயல்படுவார் செவ்வாய் பகவான். விருச்சிக ராசி மக்கள் தங்கள் தொழில்முறை முயற்சிகளில் தங்களது நேர்மையான முயற்சிகள் வெற்றியை காண இந்த நேரம் செவ்வாய் பகவான் உதவுவார். அதே நேரத்தில் இவர்கள் மனக்குளிர்ச்சியான முடிவுகளை எடுப்பதிலிருந்து பின்னர் அது சார்ந்து வருத்தப்படுவதும் விலகி இருப்பது சமமாக இருப்பது முக்கியமானது. காரணம் அது நிச்சயமாக இவர்கள் தொழில் முன்னேற்றத்தை தடுக்கும் என்பதால் மனக்கிளர்ச்சி சார்ந்து எந்த முடிவும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த பயணத்தின் போது ஏதேனும் சட்ட சிக்கல்கள் அல்லது கடன்கள் தவிர்க்கப்படலாம். இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் குறுகிய தூர பயணம் செய்யவும் அடிக்கடி அல்லது மற்றும் உங்கள் தொழிலுக்கு நன்மை தரும் சூழ்நிலையில் நீங்கள் பயணம் செய்து நல்லதொரு ஆதாயத்தை விருச்சிக ராசி மக்கள் அடையலாம். அடுத்து தனுசு. தனுசு ராசி மக்களுக்கு காதல் உணர்வு, பிள்ளைகள் எனும் 5ஆம் வீட்டிற்கும் செலவுகள், வெளியூர், மருத்துவமனைகள் ஆகிய 12ஆம் இடத்திற்கும் செவ்வாய் அதிபதியாகி தற்சமயம் 5ஆம் வீட்டில் அமர்வார். 5வது வீட்டில் செவ்வாய் செஞ்சிருப்பது உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு திட்டவட்டமான செல்வாக்கை அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். மற்றும் அது முக்கியமானதாக ஒரு சாதனையாக உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி மக்களுடைய தொழில் ரீதியாக உங்கள் தொழிலில் சரியான திசையிலும் முறையிலும் குறிப்பாக வெளிநாட்டு அல்லது பன்னாட்டு நிறுவனங்களின் ஆதாயத்தின் மூலம் நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பும் நீங்கள் பெறுவீர்கள். இருப்பினும் உங்கள் சக ஊழியர்களும் நீங்கள் நிறைய போட்டிகளை சந்திக்க நேரிடும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். எனவே அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எந்த ஒரு தவறான புரிதலையும் செயலையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். இல்லை என்றால் அதை சந்திக்கும் போது உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் கடைபிடிப்பது முக்கியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய அமைப்பு இருக்கிறது. அடுத்து மகரம். மகராசி மக்களுக்கு செவ்வாய் சுகம், ஆடம்பரம் மற்றும் மகிழ்ச்சி மற்றும் பொருளாதாரங்கள் மற்றும் ஆசைகளின் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். மேலும் செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டில் தற்சமயம் சஞ்சரிக்கிறார். இது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களை பாதிக்கப் போகிறது. உங்களுக்குள் வெற்றியையும் தன்னம்பிக்கையும் கொண்டு வாருங்கள். தொழில்முறை முன்னணியில் விஷயங்கள் நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது மற்றும் உங்களது லாபம் உங்கள் வழியில் வரும் தன்மையில் சக ஊழியர்களிடமிருந்தும் உயர் நிர்வாகத்திடமிருந்தும் முழு ஆதரவை பெற்று நலமுடன் வாழ்வார்கள்.
இருப்பினும் வெற்றியை அதிகரிப்பதற்கான திறவுகோல் உங்கள் கோபத்தையும் மற்றவர்கள் நடத்தையும் கண்காணிப்பதில் உள்ளது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்கள் கோபத்தை அடக்க வேண்டும். மற்றவர்களை உங்களை எவ்வாறு கவனிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இது உங்களை சுற்றி உள்ளவர்களால் பாராட்டப்படும் வகையில் நீங்கள் செயல்பட வேண்டிய சூழலை அமைகிறது. தொழில்முறை இலக்குகளை அடைவதற்கான உந்துதல், லட்சியம் மற்றும் உறுதிப்பாடு ஆகியவை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும். மகர ராசி மக்கள் நீண்டகால நோக்கங்களில் அதிக கவனம் செலுத்துவதை இந்த நேரத்தில் காணலாம். இது மகர ராசி மக்களின் தொழில்முறை முன்னேற்றத்தை விண்ணிற்கு உயர்த்தும் என்று நம்பி அதற்கு தகுந்தவாறு செயல்படலாம். மேஷத்தில் செவ்வாய் பயிற்சி, அது சார்ந்து தரும் பரிகாரங்களை பற்றி நாம் பார்ப்போம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகரை வணங்கி அவரது கவசத்தை பாராயணம் செய்வது மிகவும் நலமுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். எப்பொழுதும் முருகரின் படத்தை உங்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் உங்களது வலது கையில் சிவப்பு பவள மோதிரத்தை அணியுங்கள் அல்லது சிவப்பு நிற கைக்குட்டியை வைத்திருங்கள். சிவப்பு நிலவேம்பு, செம்பு பாத்திரங்கள், தங்கம் ஆடைகளை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். அதனால் செவ்வாயினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். சிறு குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்குங்கள் அல்லது லட்டுகளை தானம் செய்யுங்கள். மேஷத்தில் செவ்வாய் மாற்றம் உலகளாவிய தாக்கங்கள் என்று பார்க்கும்போது அரசு மற்றும் அரசியல், செவ்வாய் தனது உயர்ந்த ராசியில் சஞ்சரிப்பது அரசாங்கத்திற்கும் அதன் முயற்சிகளுக்கும் ஆதரவாக இருக்கும். மேலும் அரசாங்கம் தனது அதிகாரத்தையும் தர்க்கவாதத்தையும் தக்க வைத்துக் கொள்ளும் போது கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே மக்களிடம் நடந்து கொள்ளும். இந்திய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர்களும் முக்கிய பதவிகளில் உள்ள மற்ற அரசியல்வாதிகளும் சிந்தனையுடன் கூடிய செயல்களை எடுத்து நடைமுறையில் திட்டமிடுவார்கள். இருந்தபோதிலும் அரசு அதிகாரிகள் தங்கள் செயல்களையும் திட்டங்களையும் அவசரமாக, ஆனால் அதே நேரத்தில் மிகவும் புத்திசாலித்தனமாக பகுப்பாய்வு செய்வதை நாம் காணலாம். எதிர்காலத்திற்கான தீவிர திட்டமிடல் அரசாங்கத்தின் தரப்பிலே காணப்படலாம். இந்த காலகட்டத்தில் இந்திய அரசின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகள் அதிக மக்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும். மக்கள் தொகையில் பெரும் பகுதியினருக்கு பல்வேறு துறைகள் சார்ந்து மருத்துவம், இயந்திரவியல் போன்றவற்றில் ஒன்றாக உதவும் திட்டங்களை அரசாங்கம் இப்போது தீவிரமாக செயல்படுத்த சூழலில் செயல்படுவார்கள். நமது தலைவர்கள் ஆக்ரோஷமான ஆனால் சிந்தனை மிக்க மற்றும் புத்திசாலித்தனமான நடவடிக்கைகள் எடுப்பதை இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். ஆக செவ்வாய் பயிற்சி அரசுக்கும் மக்களுக்கும் நன்மை தரும் வகையில் இருக்கிறது. அடுத்து பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்து பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் பயிற்சி குறிப்பாக இயந்திரவியல் மற்றும் மின்துறையில் பொறியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவும் சூழல் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சில வழித்தட ஆய்வுகள் நடத்தப்படலாம். இதனால் மக்கள் செவ்வாய் கிரகத்தைப் போலவே மிகுந்த விடாமுயற்சியுடன் வெளிப்படுவதால் மேஷராசியில் செவ்வாயின் இந்த மாற்றம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த செவ்வாய் பயணத்தின் போது ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு பெரிதும் பயனடைவார்கள். இராணுவம் மற்றும் விளையாட்டுத் துறை, பிற துறைகள் என்று பார்க்கும்போது மருத்துவத் துறையில் பணிபுரிவர்கள் இந்த பயணத்தின் போது செழித்துவங்குவார்கள். மருத்துவம் மற்றும் செவிலியர் துறையும் மக்களுக்கு பயன் தரும் வகையில் இருக்கும். சிலவற்றில் வளர்ச்சியை காணுவார்கள். தகவல் தொழில்நுட்பத்துறை, மென்பொருள் துறையினர் ஓரளவுக்கு லாபம் அடைவார்கள். மேஷராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது யோகா பயிற்றுவிப்பவர்கள், உடல் பயிற்சியாளர்கள் போன்றவர்கள் சிறப்பாக வளரும். அவர்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை அடைவார்கள். மேஷத்தில் உள்ள செவ்வாய் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய உயரங்களை அடைய உதவுவார். இந்த காலகட்டத்தில் இந்திய இராணுவம் செழித்து சிறப்பாக செயல்படும். ஆயுதங்கள் மற்றும் பிற கூர்மையான கருவிகளை உள்ளடக்கிய ஆராய்ச்சிகள் வேகமடைகின்றன மற்றும் இப்போது வெற்றிகரமாக நிரூபிக்கப்படும் அவையாகும். மேஷத்தில் செவ்வாய் பயிற்சி பங்கு சந்தை கணிப்புகள் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவான் இப்போது தனது சொந்த ராசியான மேஷ ராசிக்கு நகர்கிறார். இந்த ராசிக்கு செவ்வாயின் பயிற்சிக்கு இந்த பங்கு சந்தை அறிக்கையின் உதவியுடன் பங்கு சந்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் நாம் பார்க்கலாம். செவ்வாய் மேஷராசிக்கு மாறுவதால் ரசாயன உரத் தொழிற்சாலை, தேயிலை தொழில், காபி தொழில், எஃகு தொழில், இண்டால்கோ, உள்ளன் மில்ஸ் உள்ளிட்ட தொழில்கள் வளர்ச்சி பெறும். மேஷராசி இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பின்வரும் காலத்தில் மருத்துவ தொழில்கள் நன்றாக இருக்கும். அறுவை சிகிச்சை உபகரணங்கள் உற்பத்தி செய்யும் மற்றும் வர்த்தகம் செய்யும் தொழில்துறைகள் நன்றாக இருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், வாசனை திரவியம் மற்றும் அழகு சாதன தொழில்கள், கணினி மென்பொருள் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகள் இந்த மாத இறுதிக்குள் மந்தமாக இருந்தாலும் பின் அவர் ஓரளவுக்கு முன்னேறும். மேஷராசியில் செவ்வாய் இருப்பது மேஷராசிக்குள் பிரவாசிக்கும் போது அது சார்ந்த ராசி மக்களுக்கு உற்சாகம், பலம், உறுதிப்பாடு போன்ற குணங்கள் உண்டாகி அவர்கள் நலமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. மேஷராசி மக்கள் ஸ்கந்தமாதா தேவியை வழிபட வேண்டும் அல்லது துர்க்கை, காளியை வழிபட வேண்டும். முக்கியமாக முருகரையும் அனுமாரையும் வழிபடுவது மேலோங்கும் அவருடைய பலன்களை அவர்கள் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை
உங்கள் நலவிரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.